விஜய் அரசியலை வரவேற்கும் அண்ணாமலை. இதனால் விஜய் பிஜேபி கூட்டணி ஏற்படுமா அல்லது என்ன நடக்கும் 2026? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். நடிகர் விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்காரு. செப்டம்பர் 25 திருச்சி பொன்மலை பிரதேசத்தில் பகுதியில் மாநாடு நடத்ததா சொல்லியிருக்காரு. ஆனால் கோட் பட விஷயத்தில் அவர் ரசிகர்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் பெரும்பாலும் திமுகக்கு எதிராக தான் அரசியல் இதை நடத்த போகிறார். ஏன்னா அவருக்கு உதயநிதிக்கு அவருக்கு ஒத்து வராது. அதே சமயத்தில் அதிமுக ஆதரவாளர்கள்னால் சொல்கிறாங்க, வருங்கால பவன் கல்யாண் விஜய்ன்றாரு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் வரவேற்கிறார். விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லது தான். அப்போ தான் வேட்பாளர்கள் விஷயத்தில் வாக்காளர்களுக்கு நிறையா சாய்ஸ் கிடைக்கும், சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு இருக்காரு. நேற்று கூட அறிக்கை. இதனால் பிஜேபி விஜய் கூட்டணி வருமானா இப்போதைக்கு வராது. காரணம், விஜய் இப்போ பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கார். ஆனால் ஒன்று, எல்லா விஷயத்துலையும் கடுமையாக பிஜேபி எதிர்த்த விஜய் இப்போதைக்கு ஒரு விஷயத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக அமைதியாக இருந்தார். அரசியல் அமைதினால ஆதரவு எடுத்துறீங்களா? இப்போ இந்த வக்ஃபு வாரிய மாற்று விஷயத்தில், சட்ட மசோதா விஷயத்தில் விஜய் அமைதி தாங்க ஆத்தார். ஒருவேளை பிற்காலத்தில் கூட்டணி வைக்கலாம். 2026 பொறுத்தவரையும் விஜய் யாரு கூடயும் பெருசாக நெருங்கிட முடியாது. எந்த கட்சி ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு சொந்தமாக தான் நிற்கணும். எலெக்ஷனில் அவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். அவர் நன்றாக நிரூபிக்கட்டும், வாழ்த்துகிறோம். ஆனால் 2029 அவர் பிஜேபி கூட்டணி பக்கம் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக வலுவாக இருக்குது. இப்போ திமுக 2011 காவலன் பட பிரச்சனைக்கு அடுத்து விஜய்க்கு எதிராக தான் நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால கண்டுக்கிறது இல்லை. பட் அரசியல் ரீதியாக விஜய் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால விஜய்க்கு பிற்கால அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் 2026 இல்லை. நன்றி, வணக்கம்.